கம்மியான பட்ஜெட்டில் ஒரு சக்கரை பொங்கல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, 1/4 கிலோ வெல்லம், 10 முந்திரி, 10 திராட்சை, 3 ஏலக்காய் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் முந்திரி எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ குக்கரில் தான் பொங்கல் செய்ய போகிறேன். முந்திரி திராட்சையை வறுக்கிறதுக்காக நெய் ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி வந்து நல்லா பலூன் மாதிரி உப்பி வர்ற மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே குக்கரில் வந்து நம்மளை எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிரை ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 minutes நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். 1 டம்ளர் சுடு தண்ணியில் வந்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியும் பருப்பையும் வந்து நான் ஃபஸ்ட்டே ஒரு தடவை நல்லா கழுகி எடுத்துகிட்டு அதுலேயே 5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிட்டேன். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நல்லா அரிசியும் பருப்பையும் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நான் அதே தண்ணியை ஊற வச்சு எடுத்துருந்த தண்ணியவே நான் குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு 5 டம்ளருக்கு அளவான தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு விசில் விட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருங்க. விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா மசிச்சுக்கணும். இப்போ எவ்வளோ தூரம் உங்களால் மசிக்க முடியுமோ நல்லா கொழப்பு வர வரைக்கும் நீங்கள் மசிச்சு எடுத்து வச்சிட்டதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலக்க ஆரம்பிங்க. எனக்கு வந்து வெல்லம் வந்து நல்லா பொங்கல் வந்து வெள்ளை கலர்லேயே இருக்கிறனால எனக்கு கருப்பாகும் கலர் வேணுங்கிறதுக்காக நான் நாட்டு சக்கரை 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை வேண்டாட்டி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 minutes நல்லா குக்கரில் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கொழப்பாக வரும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு குக்கர் நல்லா பொங்கல் நல்லா ஆறி வரும்போது உங்களுக்கு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு நல்லா டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 120 150 ரூபா வரைக்கும் எனக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து பொங்கல் வச்சுருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.